வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். மிளகு பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு உலக்கு அரிசி, 1/4 உலக்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுருங்க. நான் டைரெக்டாக தாளிச்சே விட்டுருவேன். அது மாதிரியே பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம நெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி சீரகம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. சீரகம், மிளகு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நல்லா மசிச்சு போட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கி விடுங்க கருவேப்பிலையோடு சேர்த்து. அந்த வாசம் போனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தேவையான அளவு உங்களுக்கு எடுத்து நீங்கள் அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இந்த அரிசி பருப்பு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு உலக்குக்கு நான் 4 உலக்கு தண்ணி நான் ஊற்றுறேன். அப்போ தான் அது நல்லா உங்களுக்கு இதாக வரும், பொங்கல் சூப்பராக வரும். நான் 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு மணமான மிளகு பொங்கல் ரெடி. இது நல்ல குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தனித்தனியாக தாளித்து கொட்டிட்டுலாம் இருக்க வேண்டியது கிடையாது. இதிலே அப்படியே இது பண்ணிக்கலாம். குக்கர்லேயே தாளித்து விட்டோம்னா ஒரே இதோடு நமக்கு முடிஞ்சிடும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.